கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி செபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கொடான கூடி ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 7 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து வந்ததைப் போல ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை சுமந்து கொண்டு வந்து இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவராய கர்த்தர் எங்களை நிலைநிறுத்தினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவருடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த கரம் பராக்கிரமம் செய்கின்ற கரம் ஆண்டவரே, வல்லமையுள்ள கரம் அப்பா, அதிசயங்களை செய்கிற கரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவராகிய கர்த்தர் தாமே அப்போ அந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாக நீர் உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாக மறைத்து எங்களை கிருபையாய் நீங்கள் வழி நடத்தும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாதமும் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த காரியத்தை எல்லாம் நீர் விசாரித்து ஒரு தகப்பனை போல நீங்கள் எங்கள் குடும்பத்தை நடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவ சமூகத்தில் இப்பொழுது உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக, உம்முடைய சமாதானம் கடந்து வருவதாக, உம்முடைய சுகம் கடந்து வருவதாக. தகப்பனே, எங்கள் கண்கள் அதிசயமான காரியங்களை காண பண்ணும்படியாக தேவனே உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவ சமூகத்தை நோக்கி செபிக்கிறோம். எங்கள் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த மாதத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிறதான சத்திய வசனத்தினாலே எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை உயிர்ப்பித்தருளும் ஐயா. உம்முடைய வசனம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறதப்பா. அந்த வார்த்தையினாலே எங்களுக்கு ஜீவன் உண்டே அப்பா. இந்த வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட நீங்கள் அந்த நாளிலும் தாசன் மூலமாக நீங்கள் வெளிப்படும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய காரியங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் போகின்ற பாதை, எங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிறது, சகலமும் உமக்கு முன்பதாக வெளியரங்கமாய் இருக்கிறதப்பா. வெளி தோற்றத்திலே நாங்கள் பார்ப்பது ஒன்று, ஆனால் உள்ளத்துக்குள்ளாக எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஏசப்பா. அந்த காரியங்கள் எப்படி முடியும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கென்று தேவனாகிய கர்த்தர் நீங்க வெளிப்படுவீராக, நீங்க பேசுவீராக தகப்பனே. ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற எங்கள் பரம பிதாவே, தாசனை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுங்கப்பா. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று எங்களுடைய காரியங்களை எல்லாம் தேவனாய கர்த்தர் நாங்கள் பிறக்கும் முன்பதாகவே சகலத்தையும் தேவனாய கர்த்தர் நீர் அறிந்திருக்கிற எங்கள் பரம பிதாவே, நீர் வெளிப்படுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாசனுக்கு நீங்கள் விளக்கி கொடுத்திருக்கிற வார்த்தையினுடைய ஆழத்தின் அதிசயங்களை பிரசங்கிக்கத்தக்கதாக கண்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. தீர்க்க தரிசனமாய் நீர் வெளிப்படுவீராக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயமும் திறக்கப்படணும் ஐயா. அது உண்மையின் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே 30, 60, 100 நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் பலன் கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும். ஆரம்ப ஜெபத்தில் இருந்து தகப்பனே, பாடல் ஆராதனை வேளையிலும் விடுதலையோடு கூட நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்து கொடுத்து மகிமையின் தேவனாகிய கர்த்தர் நீங்க மகிமையான காரியத்தை நீங்க செய்தருளுவீராக தகப்பனே. இப்படிப்பட்ட பாக்கியத்தை, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீ சமீபமாய் இருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நீர் வெளிப்படுவீராக. இந்த ஆராதனை நிறைவிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்க ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு நிறைவை கட்டளையிடுவீராக, ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக. இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லங்கள்
குடும்பங்களிலும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் வந்து மூடும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை நீங்கள் செய்தருளும் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நிறைந்து காணப்படும்படிக்கு பரலோக தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடியே என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவராகிய கர்த்தரே வந்து நின்று நடத்தி கொடுப்பீராக. எல்லாவற்றையும் சமூகத்திலே கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திர மகிமைப்படணும். உமக்கே கனமும் துதியும் மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு மிகவும் பெரியது. உலக மக்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு போலியானது. உங்களையும் என்னையும் உண்மையிலேயே ஆண்டவர் நேசித்து அன்பு செலுத்துகிறவராயிருக்கிறார். இந்த காணொலியை பார்ப்பதினாலே, ஆண்டவரை ஆராதிப்பதினாலே ஆண்டவரின் அன்பு மிகுதியாய் உங்கள் மேல் இருக்கும்படியாய் நாங்கள் வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. காத்துக்கொள்ளுகிற ஆண்டவர், அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர், சோர்வின் நேரத்திலே, கஷ்டத்தின் நேரத்திலே, கண்ணீரின் வேளையிலே கரம் பிடித்து உயர்த்துகிற ஆண்டவர். இந்த மாலை வேளையிலே இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கின்ற அன்பு, அந்த அன்பை எண்ணி, அந்த மகத்துவத்தை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம். தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகளை தகர்த்து வெற்றியை தருகிற தேவ கிருபை. இந்த வெற்றியை ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? சேர்ந்து பாருவோம். சாமாய் கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை இது, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை இது, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து
வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, என்னை காத்து கொண்டீரே, என்னை அணைத்து கொண்டீரே, என்னை காத்து கொண்டீரே. அழகாய் பாடினோம். தடைகளை தகர்த்து வெற்றியை தருகின்ற ஆண்டவருடைய கிருபை. அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகிலே அநேகம் பேர் உண்டு. ஆண்டவர் படைத்த உயிரினங்கள் கூட அன்புக்காக ஏங்குகின்றன. ஆனால் உண்மையிலேயே அன்பு செலுத்துகிற ஆண்டவர் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலே வழி நடத்துகிற ஆண்டவர், நம்முடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற ஆண்டவர். அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடல். ஆண்டவரே, நீர் மாத்திரம் நிரந்தரம் சுவாமி. இந்த உலகிலே மற்ற எல்லா அன்புகளும் போலியாய் இருக்கிறது. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு நிரந்தரமான அன்பு. தாயின் அன்பு செய்க்கு இல்லை நிரந்தரம், தந்தையும் தாயும் எமக்கு நீரே நிரந்தரம். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். அன்பு தெய்வம் நேசு நீரே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாத உறவே நிரந்தரம், இம்மை வாழ்வில் வறுமையில் இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் வறுமையில் இருப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். வாழ்க்கையின் எதிர்காலமே இல்லையே என்று தேய்ந்து போய்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் நம்பிக்கையாய் இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிரந்தரத்தை தருகிற ஆண்டவராயிருக்கிறார். சேர்ந்து பாருங்கள். தாயின் அன்பு செய்க்கு இல்லை நிரந்தரம், தாயும் தந்தையும் எமக்கு நீரே நிரந்தரம், தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீரே நிரந்தரம், தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீரே நிரந்தரம், நான் சாயும் போது காப்பது நீரே நிரந்தரம், நான் சாயும் போது காப்பது நீரே நிரந்தரம்,
நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம் 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 நீரே நிரந்தரம். செல்வங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம், பதவியும் புகழும் தருவதில் இல்லை நிரந்தரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான வாழ்வை தருகிறாரே, அது மாத்திரமே நிரந்தரம். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். நிரந்தர வாழ்க்கையை தருகிற அந்த ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து சேர்ந்து பாடுவோம். செல்வங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம், பதவியும் புகழும் தருவதில் இல்லை நிரந்தரம். நிலை வாழ்வு என்றும் நிஜமான நீரே நிரந்தரம், நிலை வாழ்வு என்றும் நிஜமான நீரே நிரந்தரம். அதன் விலையாக என்னை நீ உம்மில் இணைப்பாய் நிரந்தரம், அதன் விலையாக என்னை நீ உம்மில் இணைப்பாய் நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். அன்பு தெய்வம் இயேசு நீரே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாத உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் வறுமையில் இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் வறுமையில் இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பு உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்பு உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். சேர்ந்து உற்சாகமாய் நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 முடிய. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 முடிய. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னுடைய இன்னானை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தாயின் அன்பு செய்குயிலே நிரந்தரம், தந்தையும் தாயும் எமக்கு நிரந்தரம். அழகாய் பாடினோம். கடந்த மாதத்திலே நீங்கள் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு தகப்பனுக்கு 3 பெண் குழந்தைகள், 3வது பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று தன்னுடைய குழந்தையை அவர் கத்திரிக்கோளினால் குத்தி கொன்று விட்டாராம். பெற்ற குழந்தையே கொள்ளுகிற தந்தை இந்த நாட்களிலே இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தும் பொழுது கோபமான சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அன்பிற்காக இயங்குகின்ற மக்களை அரவணைக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அன்பை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. அன்பிற்கு பொறாமை இல்லை, இருமாப்பாயிராது, தற்பொழிவை நாடாது, அயோக்கியமானதை செய்யாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அநேக அன்பை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநாதி சிநேகத்தால் உங்களையும் என்னையும் நேசித்த ஆண்டவர் உண்மையாகவே நம்மேல் அன்பு செலுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து விட்டு செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய அன்பிற்காக ஏங்கி அவருடைய பாதத்திலே மண்டியிட்டு வேண்டுவோம். ஜெபசிந்தையோடு பாடுவோம். ஆண்டவரே, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரே சுவாமி, உடைய காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உடைய அன்பு எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. அந்த என் அன்பை இன்னும் சேர்த்து பாடுவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவரே, அநாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே சுவாமி. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. என்னுடைய வாழ்க்கை அநாதையை போல மாறிவிட்டதே. அன்பு செலுத்துகிறவர்கள் யாருமே இல்லையே. உற்றார் உறவினர்கள் அனைவருமே நீ வெறுக்கிறார்களே என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அரவணைக்கிற ஆண்டவர், அன்பு செலுத்துகிற ஆண்டவர். சேர்ந்து பாருங்கள். அநாதையாயலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாயலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவரே, நிலையில்லாத உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே சுவாமி. ஆனால் நிகரில்லாத ஆண்டவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த காணொளியை வேதனையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, எனக்கு நிலையான வாழ்க்கை இல்லையே, என்னுடைய வாழ்வில் நிம்மதி இல்லையே, நான் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேனே என்று வேதனையோடு பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அரவணைக்கிற ஆண்டவர், அன்பு செலுத்துகிற ஆண்டவர், தோளில் மேல் தூக்கி வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர். ஜெபசிந்தையோடு நம்முடைய பாவங்களை அவருடைய பாதத்திலே வெறுமையாய் அர்ப்பணித்து, அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவ குற்றங்கள் குறைகளை பாதத்திலே அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர்தான் எனக்கு நிலையான வாழ்வை தர வேண்டும் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே
அணைத்து கொண்டீரே. இலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கடைசி சரணத்தை பாடுவோம். நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. 7 மாதங்களை நிறைவடைய செய்து 8ஆம் மாதத்தின் முதல் நாள் மாலை வேலையை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ தோல்விகள், சோர்வுகள், இழப்புகள் மத்தியிலே ஆண்டவருடைய கரம் நம்மை அன்பாய் அழகாய் வழிநடத்துகிறது. கேட்க போகிற செய்திக்கு நம்முடைய இதய கதவுகளை திறந்து, ஆண்டவரே என்னை நடத்தி வந்திருக்கிறீரே சுவாமி, 7 மாதத்தை நிறைவடைய கிருபை செய்திருக்கிறீரே, நீ நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி நன்றி பெருக்கு உணர்வோடு சேர்ந்து பாடி இந்த ஆராதனை வழி நிறைவு செய்வோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவரே, உடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உலக மக்கள் ஆண்டவரே எங்களுடைய மனதை பார்ப்பதில்லை, எங்களுடைய இதயத்தை பார்ப்பதில்லை சுவாமி. முகத்தை மாத்திரமே பார்க்கிறார்களே ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், இதயத்தின் வேண்டுதல்களை தெரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர், வேதனைகளை அகற்றுகிற ஆண்டவர். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஏதோ ஒரு இழப்போடு வேதனையோடு இருந்தால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உள்ளங்களிலே பரிபூர்ண சமாதானம் நிலவ தேவரீர் கிருபை தாங்க சுவாமி. அவர்களை துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. கேட்கப் போகிற சத்தியம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் ஆண்டவரே. அடுத்த மாத துவக்க நாள் முதல் உமது கரம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. கொடுமையான காலகட்டங்களிலே நீர் மாத்திரம் நிரந்தரம் என்பதை உணர்ந்து உம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பின்பற்றி நடக்க, உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரை செய்து கொடுக்கிற அருமையான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த காணொலிக்காக கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உமது கிருபை, உமது இரக்கம், உமது தயவு நிரப்ப வேண்டும் ஜெபிக்கிறோம். விதியான நேரம் முழுவதும் உடைய பாதத்தில் தருகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நம்மை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து நம்மை தேவனாகிய கர்த்தர் வழி நடத்துவாராக. நாம் வேத வசனத்தை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி நம் ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற வாக்குத்தத்தமான வசனத்தை நம்ம தியானிக்க முன்பதாக ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர்.
உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். கர்த்தரே உந்தன் மேய்ப்பராவார், உந்தன் கண்ணீரை துடைத்திடுவார். கர்த்தரே உந்தன் மேய்ப்பராவார், உந்தன் கண்ணீரை துடைத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்து எங்களை அறிந்திருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்க கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கட்டளையிடுகின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளிலும் எங்களிடத்தில் நீர் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன என்பதை எங்களுக்கு நீர் தெரியப்படுத்தும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டதின்படி நடக்க தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தை இந்த நாளிலும் கேட்டதின்படி நடக்க அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் கிரியை செய்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். அதன் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்ன அந்த வார்த்தையை நாம் இந்த நாளில் தியானிக்கப் போகின்றோம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் அழைக்கிறவர், அறிந்திருக்கிறவர் என்கின்ற அந்த 2 காரியம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனுஷனை அழைப்பதின் நோக்கம் என்ன? வேதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்த்தோம் என்றால் பல காரியங்களுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கின்றார்.
ஆண்டவராகிய கர்த்தர் அழைக்கக்கூடிய பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரியத்தை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். பேர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, உன்னை அறிந்திருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றாரே. ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்திலே நமக்கு சொல்லி இருக்கின்ற ஒரு காரியத்தை பாருங்கள். யோவான் 10வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இயேசுவானவர் தன்னை மெய்ப்பனாகவும் தம்முடைய பிள்ளைகளை ஆடுகளாகவும் குறிப்பிடும் பொழுது, இதே போல தன் ஆடுகளை பெயர் சொல்லுவது மாத்திரமல்ல, பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்கின்ற காரியத்தையும் அவர் குறிப்பிடுகின்றார். யோவான் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்று வாசிக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன். இயேசுவானவர் சொல்லுகின்றார், தன்னை மெய்ப்பனாக, தன்னை நல்ல மெய்ப்பனாக சொன்னது மட்டுமல்ல, அந்த 3வது வசனம், அதே யோவான் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். என கருமையானவர்களே, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகின்றான். என கருமையானவர்களே, நம்முடைய மெய்ப்பனாகிய இயேசுவானவர் பேர் சொல்லி அழைக்கக்கூடியவர். பேர் சொல்லி கூப்பிட்டு, அதே யோவான் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் என்னுடையவைகளை அறிந்தும். என கருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். என கருமையானவர்களே, இயேசுவானவர் தன்னை மெய்ப்பனாகவும் நம்மை அவருடைய ஆடுகளாகவும் வைத்து தேவனாகிய கர்த்தர் குறிப்பிடுகின்றார். அவர் யாரை அறிந்திருக்கிறார் என்பதை யோவான் 10:27 சொல்லுகின்றது. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தேவனாகிய கர்த்தர் யாரை அறிந்திருக்கிறார்? யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். என கருமையானவர்களே, எந்த ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதோ அதை தான் ஆண்டவராகிய கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடியது யாரை? என கருமையானவர்களே, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி யார் நடக்கின்றார்களோ அவர்களைத்தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. என கருமையானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தான் நம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காவிட்டால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களை ஒரு காலும் அறியவில்லை என்று சொல்லுவேன் என்று சொல்லி மத்தேயு 7வது அதிகாரம் 22-23 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கலாம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். என கருமையானவர்களே, எல்லாம் நடக்கும். ஆண்டவருடைய நாமத்தினால் எல்லாமே நடக்கும். அற்புத அடையாளங்கள் நடக்கும். வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாவார்கள். பிசாசு பிடியுள்ளவர்கள் விடுதலையாவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் அந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிரியைகள் எல்லாம் நடந்த உடனே நான் ஒரு பரிசுத்தவான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. என கருமையானவர்கள், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் ஜனங்களுக்காகவே அந்த காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்கின்றார். என் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் என்று சொல்லக்கூடியவர்களே, என் நாமத்தினால் அற்புத அடையாளங்களை செய்தோம் என்று சொல்லக்கூடியவர்களே, நீங்கள் வேத வசனத்தின்படி நடக்காவிட்டால் நான் உங்களை அறியவில்லை என்று சொல்லுவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அடுத்த வசனத்தில் சொல்லுகின்றார். மத்தேயு 7:23 வாசிக்கலாம். அப்பொழுது
நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, அக்கிரம செய்கைக்காரரே என்று யாரை பார்த்து சொல்லுகின்றார்? உங்கள் செய்கை அக்கிரமமாக இருக்கின்றதா? அக்கிரம செய்கை இருந்தும் எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தில் மகத்தான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்யலாம். ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். ஆண்டவர் செய்தாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், அற்புத அடையாளங்கள் நடக்கும், வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள், பிசாசு பிடியுள்ளவர்கள் விடுதலை ஆவார்கள். ஆனாலும் என் வார்த்தைகளின்படி நடக்காவிட்டால் நான் உன்னை அறியவில்லை என்று சொல்லுவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, யாரை பார்த்து அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்லுகின்றார்? செய்கையில் எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய செய்கை தேவனுக்கு பிரியமானதாக இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை அறியவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் எழுதியிருக்கின்றார். அடுத்தடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி நடக்கிறவர்களை நான் அறிவேன் என்று சொல்லுவேன். அவர்களை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என் வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காதவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் புத்தி இல்லாதவர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் குறிப்பிடுகிறத நம்ம பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் யாரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். மிகவும் முக்கியமான ஒரு காரியம், என்னுடைய வார்த்தைகளை கேட்டதின்படி யார் நடக்கின்றார்களோ அவர்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்த மனிதர்களில் ஆபிரகாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வேதத்திலே கருதப்படுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, அநேகரை தேவனாகிய கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். பல காரணங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து இந்தந்த காரியத்திற்காக அவர்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடியும். இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். அந்த காரியத்தை சொல்லும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, அதில் மறைமுகமாக ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அவனிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதற்காக தேவனாகிய கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவராகிய கர்த்தர் எதற்காக என்னை அழைக்கிறார் என்பதை அவன் அறிந்து செயல்படக்கூடியது மறைமுகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடியாக சில காரியங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கும், மறைமுகமாக சில காரியங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல வெளிப்படையாக ஒரு காரியம் தெரிவிக்கப்படுகின்றது, மறைமுகமாக தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்திற்காக அவனை அழைக்கின்றார். அந்த காரியத்தை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். அதற்காக நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கக்கூடியது இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஒரு காரியத்திற்காக அவனை அழைக்கின்றார். அந்த காரியத்தை நம்ம தியானிக்கலாம். அதில் ஆண்டவர் அழைக்கக்கூடிய அந்த காரியத்தை அவனிடத்தில் சொன்னாலும் மறைமுகமாக ஒரு காரியத்திற்காக அவனை அழைத்திருக்கிறார் என்பது அந்த காரியத்திலிருந்து நம்ம தியானிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அதை ஆபிரகாம் திறம்பட செய்து தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றான். ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதில் இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம தியானிக்க முன்பதாக எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமை குறித்து இந்த இடத்தில் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என கருமையானவர்களை, எதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை இந்த இடத்தில் அழைக்கிறார் என்றால், ஆபிரகாமே, நீ இந்த இடத்தில் உன் தகப்பன் வீட்டையும் உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு போ என்று சொல்கின்றார். எதற்காக அழைக்கின்றார்?
தகப்பனுடைய வீட்டை விட்டு, இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு ஆண்டவர் அவனை புறப்படச் சொல்லி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கின்றார். அதற்காக அழைக்கக்கூடியது வெளிப்படையாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதில் மறைமுகமாக ஒரு காரியத்திற்காக தேவனாகிய கர்த்தர் அவனை அழைக்கிறார் என்பதை ஆபிரகாம் அறிந்து செயல்படக்கூடியது இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். அந்த மறைமுகமாக அழைப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து என்ன சொல்லுகின்றார்? ஆதியாகமம் 12:2 வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆசீர்வதிப்பதற்காக அவனை அழைக்கின்றார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என கருமையானவர்களே, உங்கள் பெயர் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஆபிரகாம் செய்ததைப் போல நீங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன உடனே 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் என்ன செய்கின்றான்? கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, மேய்ப்பன் கட்டளையிடுகின்றார். அவருடைய ஆடாகிய ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்பட்டு நடந்து போகின்றான். என கருமையானவர்களே, இந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து ஆபிரகாமை ஆண்டவராகிய கர்த்தர் அழைத்து நடத்தின தேவனாகிய கர்த்தர் அவனிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து இந்த காரியத்தை சொல்லி தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே அவன் புறப்படும் பொழுது, அவன் புறப்பட்டு போகும் பொழுது ஒரு காரியத்தை செய்கின்றான். ஆண்டவர் அவனை போகச் சொன்னார், இன்னொரு தேசத்துக்கு போகச் சொன்னார். அவன் புறப்பட்டு போனான் என்பது மாத்திரமல்ல, மறைமுகமாக ஒரு காரியம் இதில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த காரியம் தேவனாகிய கர்த்தருடைய அழைப்பு என்பதை அவன் அறிந்து கொள்ளுகின்றான். இதற்காகவும் நான் அழைக்கப்பட்டேன் என்று அவன் அறிந்து அந்த காரியத்தை செய்கின்றது இதில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. வாசிக்கலாம். தொடர்ந்து அந்த வசனத்தை 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 12:4. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். என கருமையானவர்களே, லோத்தும் அவனோடு கூட போனான் என்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றதே. இந்த வசனத்தில் இந்த வாக்கியம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. லோத்தும் அவனோடே கூட புறப்பட்டு போனானே என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த லோத்து யார்? என கருமையானவர்களே, இந்த லோத்து யார் என்பதை இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆபிரகாமுடைய சகோதரன் மகன்தான் இந்த லோத். என கருமையானவர்களே, வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் முந்தின அதிகாரம் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் ஆதியாகமம் 11:26 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய தகப்பன் பெயரை குறிப்பிட்டு அவனுடைய ஆபிரகாம் கூட பிறந்தவர்கள் யார் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 11:26 வாசிக்க கேட்போம். தேராகு 70 வயதான போது, ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். என கருமையானவர்களே, அந்த 3 பிள்ளைகளை பெற்றதை குறித்து வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசிக்கலாம். தேராகுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமுடைய தகப்பனுடைய தேராகு வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். என கருமையானவர்களே, இந்த ஆரான் தான் லோத்தை பெற்றான் என்று போடப்பட்டு அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். என கருமையானவர்களே, தகப்பன் மரிக்கும் முன்பதாகவே இந்த இடத்தில் ஆரான் மரித்து போகின்றான். அவன் லோத்தை பெற்றெடுத்த பின்பதாக அவன் மரித்து போகின்றான். இந்த நேரத்தில் அதன் பின்பதாக தன்னுடைய பேரனை தாத்தா இப்பொழுது வளர்க்கக்கூடிய ஒரு நிலைமை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் தேராகு தன்னுடைய மகனாகி ஆரான் மரித்த பின்பதாக தன்னுடைய
பேரனாகிய ஆரானுக்கு பிறந்த மகனாகிய லோத்தை இப்பொழுது அவன் தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அவன் செய்கின்ற காரியம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசித்து பாருங்கள். 31வது வசனம் என்ன சொல்லுகின்றது? தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும், என கருமையானவர்களே, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும், ஆரானுடைய குமாரன் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும், தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். எனக்கு அருமையானவர்கள், ஆபிரகாமுடைய தகப்பன் மரித்து போகின்றான். இந்த இடத்தில் இப்பொழுது ஆபிரகாம், அவனுடைய மனைவியாகிய சாராள், அதன் பின்பதாக ஆபிரகாமுடைய சகோதரன் மகனாகிய லோத்தும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு போ என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில், ஒருவேளை இந்த காரியத்தை ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளிடத்தில் சொல்லும் பொழுது லோத்து அந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவனோடு கூட தான் லோத்து இருக்கின்றான். அப்பொழுது அந்த லோத்தினுடைய நிலைமையை சற்று கவனித்து பாருங்கள். ஆதரவற்றவனாக நின்று கொண்டிருக்கிறான் லோத்து. இந்த இடத்தில் ஆதரவற்றவனாக நின்று கொண்டிருக்கிற அந்த லோத்தை ஆபிரகாம் கவனித்திருப்பான். இந்த வேளையில் அவன் ஆதரவற்றவனாக நிற்கின்றான். என்னை ஆண்டவர் இப்பொழுது இன்னொரு தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லும் பொழுது இவனை இந்த இடத்தில் நாம் விட்டு போக முடியாது. ஒருவேளை ஆபிரகாமுக்கு இன்னொரு சகோதரன் நாகோர் என்று ஒருவன் இருந்திருக்கிறானே, அவனிடத்தில் கொடுத்து விட்டு போயிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அந்த இடத்தில் அவன் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு நீயும் என்னோடு கூட வா என்று அவனை அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு, என கருமையானவர்களே, மறைமுகமாக ஒரு அழைப்பு ஆபிரகாமுக்கு வருகின்றது. இந்த நேரத்தில் நீ உன் மனைவியை அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் ஆதரவற்றவனாக நிற்கக்கூடியவன், உன்னை மாத்திரமே நோக்கி பார்க்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவனுக்கு நீ இப்பொழுது அவன் உன்னுடைய கரத்தை அவனை நோக்கி நீட்டுவாயாக. அவனை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு வரட்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அவன் இருதயத்தில் ஏவி இருக்க வேண்டும். என கருமையானவர்களே, இப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய தேவன் தன்னை அழைத்த அழைப்பை அவன் பார்க்கின்றான். ஆதரவற்றவனாக நிற்கக்கூடிய தன்னுடைய சகோதரன் மகனுக்கு தன்னுடைய ஆதரவான கரத்தை நீட்டும் பொழுது, என கருமையானவர்களே, அந்த நேரத்தில் லோத்தினுடைய இருதயத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். என் அப்பாவினுடைய சகோதரர் என்னை கூடவே என்னை கூட்டிக் கொண்டு போகிறார் என்பதை தெரிந்த உடனே அவனுடைய இருதயத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. என கருமையானவர்களை, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தெரியுமா? அந்த நேரத்தில் சில வேளைகளில் சில கலங்கி நிற்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள் மற்றவர்களை மகிழ்விக்கவே தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தருடைய அழைப்புகளில் பல காரியங்கள் தேவனுடைய அழைப்பு நமக்கு பொருந்தும். அதில் ஒரு காரியம், மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்கள் வாயின் வார்த்தைகள் மற்றவங்களை மகிழ பண்ணட்டும், உங்களுடைய செயல்கள் மற்றவங்களை மகிழ பண்ணட்டும். என கருமையானவர்களே, ஆபிரகாம் இந்த வேளையில் தன் சகோதரன் குமாரன் லோத்தை பார்த்து சொல்லி இருப்பான், நீ என்னோடு கூட வா, ஆண்டவர் சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம புறப்பட்டு போகலாம் என்ற உடனே அவனுக்கு ஒருவேளை தன்னை விட்டு போய்விடுவாரோ என்கின்ற எண்ணம் இருந்திருக்கலாம். என கருமையானவர்களே, அந்த நேரத்தில் தன்னோடு கூட சந்தோஷமாக புறப்பட்டு போகக்கூடிய அந்த காரியம் லோத்துக்கு இருதயத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை யார் கொடுத்தது? என கருமையானவர்களே, ஆபிரகாம் இப்பொழுது அழைத்து கொண்டு புறப்படுகின்றார். என கருமையானவர்களே, சில வேளைகளில் நம் பிள்ளைகள், நாம் வெளியே புறப்படும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், நம்ம அப்பா நம்மளை கூட்டிகிட்டு போவாரா, அம்மா நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போவாளா என்றவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நீயும் என்னோடு கூட வா என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். என கருமையானவர்களே, அதே போல் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார் என்றால், உங்களுடைய வாயின் வார்த்தைகளும் செயல்களும் மற்றவர்களை மகிழ பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அது ஒரு நாளும் மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கவே கூடாது. இன்றைக்கு உங்கள் செயல்கள் மற்றவர்களை மகிழ பண்ணும் என்றால், நாளைக்கு மற்றவர்களுடைய செயல்கள் உங்களை மகிழ பண்ணும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் அழைத்த அழைப்பில் இந்த அழைப்பு மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
ஆபிரகாம் புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் அவனை அழைத்த அழைப்பு இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போகும்படிக்கு அந்த அழைப்பில் மறைமுகமாக இருந்த அழைப்பு என்னவென்றால், உன்னுடைய சகோதரன் மகனை நீ மகிழ்விக்கும்படிக்கு அவனையும் உன்னோடு கூட நீ அழைத்து கொண்டு போகும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன் என்று தேவன் கட்டளையிட்டிருக்க வேண்டும். காரணம், லோத்தும் கூட போனான் என்று மாத்திரமல்ல, ஆபிரகாம் அவனை அழைத்து கொண்டு போனான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் லோத்தை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போகின்றான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசிக்கலாம். ஆபிராம் தன் மனைவி ஆகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாரா, லோத்து தாங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவன் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்கள், ஆபிரகாமுடைய செயலை பாருங்கள். அநேக காரியங்கள் இருந்தாலும் ஆபிரகாமுடைய ஒரு செயல், இந்த காரியத்தில் நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுடைய செயலை கவனித்து பார்த்திருப்பார். நான் இவனை புறப்படும்படிக்கு சொன்ன நேரத்தில் தன்னுடைய சகோதரன் மகன் அங்கு ஆதரவற்றவனாக நிற்கின்றானே என்ற உடனே அவனை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அந்த லோத்தினுடைய இருதயம் மகிழ்ந்ததை பார்த்த தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுடைய செயலை கண்டு மகிழ்ந்திருப்பார். எனக்கு அருமையானவர்களே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று வேத வசனம் சொல்லுகின்றது. ஆதரவற்றவனாக நிற்கக்கூடியவன், அந்த இடத்துல அவன் யாரும் இல்லாமல் இருக்கக்கூடியவனாக இருந்தான். என கருமையானவர்களே, தகப்பன் மரித்த பின்பதாக தாத்தாவுடைய ஆதரவில் இருந்து கொண்டிருந்த லோத்து, தாத்தா மரித்து போன பின்பதாக நான் என்ன செய்வேன் என்று நினைத்திருக்கலாம். அந்த நேரத்தில் தான் என கருமையானவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய கரத்தை லோத்தை நோக்கி நீட்டுகின்றான். அந்த கரத்தை நீட்டி அவனை கூட்டிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் என கருமையானவர்களே, லோத்தினுடைய உள்ளத்தில் நம்ம அப்பாவை இழந்து போனோம், தாத்தாவை இழந்து போனோம், ஆனால் எனக்கு ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கென்று ஒரு சொந்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட அவன் வரும் பொழுது அவன் இருதயத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் யார்? ஆபிரகாம் மாத்திரமல்ல. என கருமையானவர்களே, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுடைய பங்கும் இதில் மிகவும் முக்கியமான பங்கு. என கருமையானவர்களே, கணவன் ஒரு காரியத்தை செய்கின்றான். என்ன செய்கின்றான்? ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தன் கரத்தை நீட்டும் பொழுது தன் குடும்பத்தாருக்கு தன் கரத்தை நீட்டுகின்றான். அந்த நேரத்தில் சாராள் ஒரு இடத்தில் கூட லோத்தை ஏன் அழைத்து கொண்டு வருகிறீர்கள், அவனை ஏன் நம்மோடு கூட வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் சொன்னது கிடையாது. லோத்தை தன்னுடைய பிள்ளையை போலவே பார்த்தார். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். இவன் யாரும் இல்லாமல் இருக்கணும், தகப்பனும் இல்லை, வளர்த்த தாத்தாவும் இல்லை. இப்பொழுது இவனுக்கு நாம் தான் இருக்கின்றோம் என்று சொல்லி தன் புருஷன் அவனுக்கு கையை நீட்டின பொழுது இவளும் ஆதரவாக நின்று கொண்டு காரியத்தை செய்த நேரத்தில் அந்த லோத்தினுடைய இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராளும் செய்த இந்த செயல், என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தின் நிமித்தம் மகிழ்ந்ததினால்தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்தார். என கருமையானவர்களே, காலங்கள் கடக்கின்றது. ஆபிரகாமோடு கூட கடந்து வந்த அந்த லோத் மிகுந்த சந்தோஷமாக அவன் கடந்து வருகின்றான். இந்த சந்தோஷத்துக்கு காரணமே ஆபிரகாமும் சாராளும் தான். ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? உங்கள் வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய செயல்களும் வேதனையில் இருக்கிறவர்கள், துக்கத்தில் இருக்கிறவர்கள், கண்ணீரில் இருக்கிறவர்களை ஆற்றி தேற்ற வேண்டுமே ஒழிய அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. என கருமையானவர்களை, மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. மிகுந்த வேதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை நம்ம சொல்லுகின்றோமா? என கருமையானவர்களே,
அன்னாளுடைய புருஷனாகிய எல்கானாவை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தன் மனைவி மிகுந்த வேதனையோடு கூட இருக்கும் பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். பாருங்கள், அந்த வார்த்தை வேதனையில் இருக்கக்கூடியவளுக்கு மிகுந்த ஆறுதலான ஒரு வார்த்தையை புருஷன் சொல்லுகின்றான். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? அன்னாளே தன் மனைவியை பார்த்து கேட்கின்றான், ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய்? வாசிக்கலாம். ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகின்றாய்? 10 குமாரரை பார்க்கிலும் 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். கருமையானவர்களே, மிகுந்த வேதனையில் இருக்கும் பொழுது மற்றவர்களும் குழந்தை இல்லை என்று அவளை வேதனைப்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த புருஷனுடைய வார்த்தைகளை பாருங்கள். என கருமையானவர்களே, எல்கானா எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான்? புருஷனாக இருப்பதற்கு மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் வேதனையில் இருந்த மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். புருஷன்மார்களே, உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், நீங்கள் உங்கள் மனைவிக்கு புருஷனாக இருப்பதற்கு மாத்திரம் நீங்கள் அழைக்கப்படவில்லை, அவளை சந்தோஷப்படுத்துவதற்கு, வேதனையில் இருக்கக்கூடிய அவளை நீங்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக தேவனாகிய கர்த்தர் உங்களை புருஷனாக அழைத்திருக்கின்றார். மனைவியை தேவனாகிய கர்த்தர் ஏன் அழைத்திருக்கின்றார்? புருஷனுக்கு மனைவியாக இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் வேதனையில் இருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்கின்றதா? என கருமையானவர்களே, இந்த இடத்தில் மனைவி வேதனையோடு கூட இருக்கிறாள் என்பதை அறிந்த உடனே புருஷனுடைய அழைப்பு என்ன? என கருமையானவர்களே, மனைவி துக்கத்தில் இருக்கிறாள், அவளை மகிழ்விப்பதற்காக நான் என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்லட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் மனைவிக்கு மிகுந்த ஆறுதலாக, எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், ஆனால் என்னுடைய புருஷனுடைய வார்த்தைகள் எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தம் ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கின்றார். என கருமையானவர்களே, ஆண்டவர் அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தார் என்று சொல்லுவோமே, அன்னாளுக்கு மாத்திரமல்ல, தேவன் எல்கானாவுக்கும் சேர்த்துத்தானே ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தார். காரணம் என்ன? அந்த எல்கானாவினுடைய செயல்களை பாருங்கள், அன்னாளுடைய புருஷனுடைய செயலை பாருங்கள். தன் மனைவி வேதனையில் இருந்த பொழுது அவளை சந்தோஷப்படுத்துவதற்கென்றே அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தை, என் மனைவியை நான் வேதனைப்படுத்தக்கூடாது, அவள் ஏற்கனவே வேதனையில் இருக்கின்றார், அவளை நான் வேதனைப்படுத்த கூடாது என்கின்ற அவனுக்குள்ளாக ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு. எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். ஒரு நபரை நீங்கள் பார்க்கின்றீர்கள், வேதனையோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்க பார்க்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையே சிந்தியுங்கள். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. நம் தேவனாகிய கர்த்தரும் வேதனையில் இருக்கக்கூடியவர்களை சந்தோஷப்படுத்தவே விரும்புகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை துக்கத்திலிருந்து நம்மை சந்தோஷமாக வைக்கவே தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். என கருமையானவர்களே, ஒரு முறை நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஜெபிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த இடத்துக்கு நான் போன நேரத்தில் அவருடைய புருஷன் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். வியாதிப்பட்ட மனைவி பக்கத்தில் அவர் அமர்ந்திருந்து, என கருமையானவர்களே, அவர் மனைவியானவள் கேன்சரில் பாதிக்கப்பட்டு அந்த சரீரமெல்லாம் உருக்குலைந்து போய் நல்ல லட்சணமாக இருக்கக்கூடிய அந்த சகோதரியை நான் முன்பதாக பார்த்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அந்த வியாதியின் நிமித்தம் அவள் அழகையெல்லாம் போய்விட்டது. ஒரு வயதான ஒரு பாட்டியம்மாவை போலவே அவர்களை நான் பார்த்தேன். ஆனாலும் அந்த புருஷன் அழகாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, இன்றைக்கு எலும்பும் தோலுமாக உருக்குலைந்து போய் நான் யோசித்து பார்க்கின்றேன். யோபுவை போலவே அவளுடைய நிலைமை மாறி இருந்தது. அந்த நேரத்திலும் பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த புருஷன் சொன்ன ஒரு வார்த்தையை நான் கேட்ட பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அவன் சொன்னான், நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் உனக்காக இருக்கிறேன். அவன் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள். வேதனையில் மனைவி அந்த வியாதியில துடித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த புருஷனுடைய வார்த்தை, நீ கவலைப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த வார்த்தையை பேசும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இது மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக என்னுடைய வார்த்தைகள் இருக்கின்றதா?
என கருமையானவர்களே, அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்திருக்கின்றார்? தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கம் என்ன? மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே. நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற வார்த்தை ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த வார்த்தை ஜனங்களுடைய வேதனை ஆற்றி தேற்றுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். என கருமையானவர்களே, ஒரு முறை நான் ஒரு குடும்பத்தினரை நான் சந்திக்கும்படியான ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர்கள் கணவன் மனைவியாக இருந்த பொழுது இருவரும் சற்று வயதானவர்கள். அவர்களுக்கு ஒரு குட்டி பிள்ளை இருந்தார். நான் நினைத்தேன், அவர்களுக்கு வயதான காலத்தில் இந்த பிள்ளை பிறந்திருப்பாளோ என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த காரியத்தை குறித்து நான் ஒன்றும் கேட்கவில்லை. அவர்கள் அந்த பிள்ளை மிகவும் செல்வந்தர்களாக இருந்த அவர்களுக்கு அந்த பிள்ளை அவர்கள் வளர்த்து வந்த நேரத்தில் அவள் எப்பொழுதும் அவளை பார்க்கும் பொழுது ஒரு சிரித்த முகத்தோடு கூட அந்த குட்டி பாப்பா இருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, திடீரென்று ஒரு நாள் எனக்கு செய்தி வந்தது, அந்த ஐயா மரித்து போய்விட்டார் என்று சொல்லி. நான் அவர்களை பார்க்க போனதற்காக நான் போன நேரத்தில் அடக்கத்துக்கு போக முடியவில்லை. அதன் பின்பதாக நாங்கள் அவரை சந்திப்பதற்காக நான் போன நேரத்தில் அவருடைய மனைவி அந்த பிள்ளையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய மகளை பார்த்து அவள் சொன்னது, நீ போய் விளையாடி கொண்டிரு என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் மிகுந்த வேதனையோடு கூட இருந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, பிரதர், இந்த குழந்தை எங்களுடைய குழந்தை கிடையாது. இந்த குழந்தையை நாங்கள் தத்தெடுத்து வளர்க்கின்றோம். எங்களுக்கு குழந்தை இல்லையானபடியினால் இந்த குழந்தையை நாங்கள் தத்தெடுத்து வளர்க்கின்றோம். என் புருஷனுடைய நண்பருடைய மகள் தான் இவள். எங்களுக்கு அவர் கொடுத்தார். குழந்தை இல்லை என்று சொன்ன உடனே தன்னுடைய பிள்ளைகளில் ஒன்றை எடுத்து தன்னுடைய நண்பருக்காக அவர் கொடுத்தார். யோசித்து பாருங்கள், இந்த செயலை பாருங்கள். என்னுடைய நண்பருக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்ற உடனே தன்னுடைய பிள்ளைகளில் ஒன்றை எடுத்து நண்பருக்கு நான் கொடுக்கட்டும் என்று கொடுத்த உடனே அந்த நண்பருடைய இருதயம் மகிழ்ந்தது. என கருமையானவர்களே, ஒரு செயல், எப்படிப்பட்ட செயல் என்பதை பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை எதற்கு அழைத்திருக்கின்றார்? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உன் வாயின் வார்த்தைகள் செயல்கள் மற்றவங்களை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, அந்த நண்பர் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய நண்பருக்கு கொடுத்து அவர் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த சகோதரர் மரித்து போன நேரத்தில் என கருமையானவர்களே, பிள்ளையை கொடுத்த அந்த நண்பர் வந்தார். அவர் வந்து இந்த நேரத்தில், என்னுடைய பிள்ளையை நான் மறுபடியும் உங்களிடத்திலிருந்து நான் கேட்க மாட்டேன். என் பிள்ளை உங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றது என்றால் அது இருக்கட்டும். உங்களால் வளர்க்க முடியுமா என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், என் பிள்ளைய, இது என்னுடைய பிள்ளையை நான் வளர்ப்பேன் என்று சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் அவர் அதன் பின்பதாக கடந்து போய்விட்டாராம். என கருமையானவர்களே, அந்த நேரத்தில் அவர்கள் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என கருமையானவர்களே, என்னுடைய மகளாகி அந்த குட்டி பாப்பா சொன்ன ஒரு காரியம், நான் அழுது கொண்டே இருப்பதை பார்த்துவிட்டு அவள் சொன்னால், அம்மா நீங்கள் அழாதிருங்கள், நான் பெரியவளாக வளர்ந்து நான் உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, ஒரு குட்டி பாப்பாவினுடைய வார்த்தை, தன் மகளுடைய வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, பிள்ளையினுடைய வார்த்தை தாய் தகப்பனை தேற்றக்கூடியதாக, தாய் தகப்பனை, பிள்ளைகளுடைய வார்த்தைகள் பெற்றோரை வேதனைப்படுத்தும்படிக்கு இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைகள், செயல்கள் பெற்றோரை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். என கருமையானவர்களே, நான் வேதத்தில் ஒரு காரியத்தை பார்த்த பொழுது அந்த காரியம் மிகுந்த வேதனையான ஒரு சம்பவம் நடக்கின்றது. அந்த நேரத்தில் மகளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, துக்கத்திலே மூழ்கி கொண்டிருந்த தகப்பனுக்கு அது ஒரு மிகுந்த ஆறுதலை கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகின்றது. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகவே. வேதனையில் இருக்கக்கூடியவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், வேதனையில் துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு உங்கள் வாயின் வார்த்தைகள் அல்லது செயல்கள் அவர்களை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியம், என கருமையானவர்களே, அவர்களை அந்த துக்கத்திலிருந்து தூக்கி கொண்டு மேலே கொண்டு வரும் என்பதை
என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்கள் துக்கத்தில் மூழ்கி போகாதபடிக்கு உங்களுடைய வாயின் வார்த்தைகள், செயல்கள் அவர்களை துக்கத்திலிருந்து தூக்கி கொண்டு வரும் என்றால் அதற்கு மிகப்பெரிய பரிசை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பாருங்கள். தகப்பன் வேதனையில் துடிக்கும் பொழுது மகள் செய்யக்கூடிய காரியம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். மகள் ஒரு வார்த்தையை தகப்பனை நோக்கி சொல்லுகின்றார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே துக்கத்தில் கதறிக்கொண்டிருக்கிற தகப்பனுக்கு அந்த வார்த்தை மிகுந்த ஆறுதலாக இருக்கின்றது. அவள் சொன்ன வார்த்தை என்ன? வாசிக்கலாம். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம், வாசிக்கலாம். அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்று சொன்னாலே, அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வந்தது? வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், யெப்தா என்கின்ற இந்த மனுஷன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுகின்றான். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணுகின்றான். தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தார். நான் இப்பொழுது யுத்தத்துக்கு போகின்றேன். இந்த அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். எனக்கு அருமையானவர்களே, அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு போகின்றேன். யுத்தத்துக்கு போய்விட்டு நீர் ஜெயத்தை கொடுத்து நான் திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எது வருகின்றதோ அதை நான் உமக்கே சொந்தமாகும், அதை நான் தகன பலியாக நான் செலுத்துவேன் என்று சொல்லுகின்றான். அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக நான் செலுத்துவேன் என்று சொன்னதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. யெப்தா புறப்பட்டு போகின்றான். அங்கு அவன் தன்னுடைய எதிரிகளை ஜெயித்துவிட்டு திரும்புகின்றான். அவன் திரும்பும் பொழுது என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 32 வாசியுங்கள். யெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவங்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். யெப்தா மிஸ்பாவிலிருந்து தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. எனக்கு அருமையானவர்களை, யுத்தத்துக்கு போகின்றான். யுத்தத்தில் ஜெயித்து திரும்ப வரக்கூடிய நேரத்தில் அவன் வீட்டு வாசற்படியிலிருந்து அவனுக்கு இருந்த ஒரே வாலிப மகள் தம்புரு வாசித்து அப்பா ஜெயித்து விட்டார் என்கின்ற சந்தோஷத்தோடு கூட, என் அப்பாவுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்து என் தகப்பன் உயிரோடு கூட திரும்பி கொண்டிருக்கின்றார் என்கின்ற சந்தோஷத்தோடு கூட தம்புரு எடுத்து நடனம் வாசித்து அவள் வீட்டிலிருந்து புறப்படக்கூடிய அந்த நேரத்தில் தகப்பன் அவளை பார்த்த உடனே கதறுகின்றான். வாசிக்கலாம் தொடர்ந்து. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். அது என்ன? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நோக்கி நான் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை மாற்றக்கூடாது என்று அவன் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வாங்கிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை என்ன என்பதை மகளிடத்தில் சொல்லும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தால் என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று அவன் சொன்ன அந்த காரியத்தை, எனக்கு அருமையானவர்களே, கேட்ட உடனே மகள் ஒருவேளை அதிர்ச்சி அடைந்தாலும்
என் தகப்பன் இப்பொழுது வேதனையில் இருக்கின்றார். அவரை பொறுத்தமட்டில் அவர் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கின்றது. நான் இப்பொழுது வந்தவுடனே இப்பொழுது என்னை அவர் சர்வாங்க தகன பலியாக செலுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் என் தகப்பனிடத்தில் நான் அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லவில்லை. தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு எனக்கு அருமையானவர்களே, தன்னுடைய ஜீவனையே பலியாக இந்த நேரத்தில் அவர் கொடுப்பது தான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுவேன், யெப்தா செய்த பொருத்தனை ஒரு மகிமையான பொருத்தனை என்று சொல்லி. அநேகர் சொல்லலாம் இதற்கு மாறுபாடான காரியத்தை. ஆனால் நான் சொல்லுகின்றேன், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொல்லுகின்றேன், யெப்தா செய்த பொருத்தனை மகிமையான பொருத்தனை. காரணம் என்னவென்றால், யெப்தாவினுடைய பொருத்தனை தேவனாகிய கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டது என்பதை இன்றைக்கு அநேகர் அறிந்திருக்கவில்லை. இதில் நடந்த காரியத்தை குறித்து பின்னர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது என்பதை எனக்கு அருமையானவர்கள், அதற்கு முன்பதாக நான் சொல்ல விரும்புகின்ற காரியம், யெப்தா தன் மகளிடத்தில் இந்த காரியத்தை சொன்ன உடனே, என் மகளே, என் வாயை திறந்து நான் சொல்லிவிட்டேன், இதை நான் மாற்றக்கூடாது என்று சொன்ன நேரத்தில் மிகவும் மன வியாகுலத்தோடு சொன்ன தகப்பனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகின்றாள். அது தகப்பனை துக்கத்திலும் மகிழ்விக்க செய்கின்றது. வாசிக்கலாம். இப்பொழுது மகள் சொன்ன அந்த காரியத்தை 36வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். என்ன சொல்லுகின்றாள்? எனக்கு அருமையானவர்களே, தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு இப்பொழுது அவள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவளால் இந்த காரியத்தை மறுத்திருக்க முடியும், என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவள் சொல்லவில்லை. எனக்கு அருமையானவர்களே, தகப்பன் ஒரு காரியத்தை சொன்ன உடனே நடந்த காரியம் என்ன? இந்த நேரத்தில் அவளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை தகப்பனை வேதனையிலிருந்து அவனுக்கு ஒரு ஆறுதல். என் மகள் நான் சொன்ன அந்த காரியத்தில் என் பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு என் மகள் எனக்கு தோள் கொடுக்கிறாளே என்கின்ற மிகுந்த சந்தோஷம் அவளுக்குள்ளாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தில் அதன் பின்பதாக என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். அவள் தன் தகப்பனிடத்தில், தகப்பனே என்று சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகின்றாள். என் தோழிமார்களோடு கூட நான் சென்று, நான் என்னுடைய கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும். நான் 2 மாதம் கழித்து வரும் பொழுது என்னை நீர் தகனபலியாக செலுத்தும் என்று சொன்ன நேரத்தில், நீ போய் வா என்று தன் மகளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றான். வாசித்து பாருங்கள். 37வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். 2 மாதத்திற்கு அவளை அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடு கூட போய் தன் கன்னிமை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி, என்ன பொருத்தனை? தகனபலியாக செலுத்துவேன் என்கின்ற பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். வேதம் சொல்லுகின்றது, அவளை தகனபலியாக செலுத்தினான் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, செலுத்தினான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன வசனம் வாசிக்கலாம்? தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான், அவள் புருஷனை அறியாதிருந்தாள். ஏன் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது? புருஷனை அறியாதிருந்தாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படி என்றால் அதன் பின்பதாக அவள் வாழ்ந்திருக்கிறாள், அதன் பின்பதாக அவள் கன்னியாகவே வாழ்ந்திருக்கிறாள். புருஷனை அவள் அறியவில்லை என்றால் அவளுக்கு திருமணமாகாமல் அதன் பின்பதாக வாழ்ந்திருக்கிறாள். நடந்தது என்ன? என கருமையானவர்களே, எபிரேயர் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் விசுவாசத்தினுடைய
காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது எப்தாவை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் தான் எப்தாவினுடைய மகளுக்கு என்ன சம்பவித்தது என்பதை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தோழிமார்களோடு கூட வருகின்றாள். வந்து தகப்பனிடத்தில் சொல்லுகின்றாள், தகப்பனே நீர் எனக்கு சொன்னபடியே செய்யும் என்று சொல்ல பொழுது தகன பலியாக பலியிடுகின்றான். தோழிமார்கள் கொண்டு வந்து எப்தாவினுடைய மகளை எப்தாவினிடத்தில் ஒப்படைக்கின்றார்கள். என கருமையானவர்களே, அவன் பலியிட்ட பொழுது என்ன நடந்தது? அன்றைக்கு தகப்பனை மகிழ்வித்த மகளுக்கு தேவன் செய்கின்ற பரிசை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து இப்பொழுது தகப்பனுடைய இருதயத்தை மகிழ பண்ணுகின்றார். தன் மகளை தகன பலியாக இடும் பொழுது தகப்பனுடைய இருதயம் எல்லாம் சுக்குநூறாக உடைந்திருக்கும். அந்த நேரத்தில் தேவன் செய்தது என்ன? வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா என்கின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் காலம் போதாது என்று சொல்லிவிட்டு என்னென்ன காரியம் நடந்தது என்பதை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 33வது வசனத்திலிருந்து வாசித்தீர்கள் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதில் 35வது வசனம் எப்தாவுக்கு பொருந்துகின்றது. வாசிக்கலாம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்கின்ற வார்த்தையில் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை எப்தாவினுடைய தோழிகள் கொண்டு வந்து எப்தாவினுடைய மகளை எப்தாவின் கையில் கொடுக்கின்றார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அவள் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கின்றார். தேவனாகிய கர்த்தர் அவளை உயிரோடு கூட எழுப்பின பின்பதாக அவள் ஒரு வார்த்தை சொல்லி இருக்க வேண்டும். அப்பா, நீங்கள் பொருத்தனை செய்த பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னீர்கள். முதலாவது, என் வீட்டு வாசற்படியிலிருந்து எது புறப்படுகின்றதோ அது உமக்கு சொந்தமாகும் என்கின்ற வார்த்தையை சொல்லி அதன் பின்பதாக என்னை தகனபலியாக செலுத்துவேன் என்கின்ற வார்த்தையை குறித்து நீர் சொல்லி இருக்கிறீர். இப்பொழுது என்னை செலுத்தினீர். தகனபலியாக செலுத்தப்பட்ட என்னை உயிரோடு கூட தேவன் எழுப்பி இருக்கின்றார். ஆனாலும் இனி நான் தேவனுக்கு தான் சொந்தமாக இருக்க முடியும். நான் இன்னொரு நபருக்கு சொந்தமாக இருக்க முடியாத காரணம், உம்முடைய பொருத்தனையின்படி நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு சொந்தமானவள் என்று கர்த்தருக்கே தன்னை அர்ப்பணித்து கன்னியாகவே அவள் இருந்ததின் நிமித்தம் எனக்கு அருமையானவர்களே, அதன் பின்பதாக இந்த எப்தாவுக்கு இருந்த ஒரே மகள்தான் அதன் பின்பதாக சந்ததி இல்லாமல் போனபடியினால தான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் இஸ்ரவேலுடைய குமாரத்திகள் போய் கதறுவது வழக்கம். எனக்கு அருமையானவர்களே, இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரியத்தை பாருங்கள். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணி இருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் என்று கொடுக்கப்பட்டு அவளை தகன பலியாக இட்டான். அவனை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். வாசிக்கலாம். அவள் புருஷனை அறியாதிருந்ததற்கு காரணம் என்னவென்றால், அதன் பின்பதாக ஏன் அவள் திருமணம் செய்யவில்லை? காரணம், அவனுடைய பொருத்தனை, ஆண்டவரே என் வீட்டு வாசற்படியிலிருந்து எது புறப்பட்டு வருகின்றதோ அது உமக்கு சொந்தமாகும் என்கின்ற பொருத்தனையின் முதலாவது பகுதி அதுதான். அது உமக்குத்தான் சொந்தம் என்று கொடுத்தபடியினால் ஆண்டவராகிய கர்த்தருக்கென்றே அவள் வாழ்ந்தாள். அதன் பின்பதாக எப்தாவுக்கு சந்ததியே இல்லாமல் போனது. எப்தா மகளோடு கூட முடிந்து போய்விட்டது. அதன் பின்பதாக இப்படி ஒரு சந்ததி இல்லையே என்கின்ற காரியத்தை குறித்துத்தான் இஸ்ரவேல் குமாரத்திகள் புலம்புவது வழக்கமாயிற்று. 40வது வசனத்தை வாசியுங்கள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள், எதின் நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள்? அவள் புருஷனை அறியாதிருந்ததின் நிமித்தம்
நிமித்தம், புருஷனை அறியாதிருந்தாள் என்று கொடுக்கப்பட்டு இது நிமித்தம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால், புருஷனை அறியாதிருந்தபடியினால், இனி சந்ததி இல்லாமல் போனபடியினால், எங்கள் யெப்தாவை போல இன்னொரு சந்ததி இல்லாமலே போய்விட்டதே, இஸ்ரவேலில் இந்த யெப்தாவை போல ஒரு பராக்கிரமசாலி இனிமேல் பிறப்பது கிடையாதே என்கின்ற வருத்தத்தின் நிமித்தம் தான் அவர்கள் இஸ்ரவேல் குமாரத்திகள் புலம்புவது வழக்கமாயிற்று என்று 40வது வசனம் சொல்லுகின்றது. வாசிக்கலாம் 40வது வசனம். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தியனான யெப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. கருமையானவர்களை ஏன் புலம்பினார்கள்? இஸ்ரவேல் யெப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்பினதற்கு காரணம் என்ன? அவள் புருஷனை அறியாதிருந்தாள். என கருமையானவர்களே, ஆண்டவரால் உயிரோடு எழுப்பப்பட்டவள். அதனால தான் நான் சொல்லுகின்றேன், யெப்தாவினுடைய பொருத்தனை மகிமையான பொருத்தனை. ஆண்டவராகிய கர்த்தர் இதில் செய்த மகிமையான காரியத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் இதில் கொடுத்திருக்கின்றார். என கருமையானவர்களே, அந்த நாளில் அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தானப்பா, உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்று சொல்லி தகப்பனை மகிழ்வித்த மகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து அவள் குடும்பத்தையே ஆண்டவராகிய கர்த்தர் மகிழ பண்ணினாரே. என கருமையானவர்களே, வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாள் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நமக்கு தெரியும், யோசேப்பினுடைய கடைசி காலகட்டத்தில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 50வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இப்பொழுது அந்த இடத்தில் யோசேப்பினிடத்தில் அவன் சகோதரர்கள் குடும்பம் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் இவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு மரித்த பின்பதாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பாருங்கள். தன் தகப்பனாகிய யாக்கோபு மரித்த பின்பதாக யோசேப்பினுடைய சகோதரர்கள் நினைக்கிறார்கள், யோசேப்புக்கு அன்றைக்கு நாங்கள் செய்தது அவன் திரும்பி நமக்கு விரோதமாக காரியத்தை செய்வானோ என்று நடுங்கத் தொடங்குகிறார்கள். அவர்களுக்குள்ளாக கலக்கம் உண்டாகின்ற நேரத்தில் யோசேப்பினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு வார்த்தை, என கருமையானவர்களே, கலங்கி நின்றவர்களுக்கு மிகுந்த ஆறுதலான ஒரு வார்த்தை. யோசேப்பினுடைய அழைப்பு இந்த இடத்தில் நிறைவேறுகின்றது. தன்னுடைய சகோதரர்களை மகிழ்விக்கும்படிக்கு அவனுடைய வாயின் வார்த்தைகள் அமைகின்றது. வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 50வது அதிகாரம், ஆதியாகமம் 50வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து, அப்பாவினுடைய மரணத்துக்கு பின்பு யோசேப்பு நம்மை பகைத்து, நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும், அவனுக்கு செய்த எல்லா பொல்லாப்புக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி, சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, என கருமையானவர்களே, அவர்கள் மிகுந்த வியாகுலத்தோடு கூட பயத்தோடு கூட தன் சகோதரனிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று, நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். என கருமையானவர்களே, அவன் அழுதுவிட்டு அவன் சொன்ன காரியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதே ஆதியாகமம் 50:21 வாசியுங்கள். ஆதலால் பயப்படாதிருங்கள். அவன் தன் சகோதரர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன், உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். என கருமையானவர்களே, அன்றைக்கு ஆபிரகாம் செய்த காரியம், அன்றைக்கு ஆபிரகாம் சொன்னான் பாருங்க, என கருமையானவர்களே, என் சகோதரனுடைய பிள்ளையும் நான் பராமரிக்கட்டும். என கருமையானவர்கள், ஆதரவற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிற நேரத்தில், ஒரு இழப்பை சந்தித்து வேதனையோடு கூட இருக்கக்கூடிய நேரத்தில், உங்களுடைய கரத்தை அவர்களுக்கு நேராக நீங்கள் நீட்டி ஆறுதலான வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் அவர்களை நீங்கள் மகிழ்விக்கவே தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? என கருமையானவர்களே,
துக்கத்திலும் வேதனையிலும் மன வியாகுலத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு அன்பான வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் அவர்களை மகிழ்விப்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கின்றார். யோசேப்பு இந்த இடத்துல அவனுடைய அழைப்பு நிறைவேறுகிறது பாருங்கள். மரணத்துக்கு முன்பதாக அந்த காரியத்தை அவன் செய்கின்றான். நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் இதுதான். உங்களை தேவன் எதற்காக அழைத்திருக்கின்றார்? அநேகர் சொல்லுவார்கள், என்னை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை, ஆண்டவருடைய அழைப்பை எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, சிலர் என்னிடத்தில் வந்து கேட்பதுண்டு, என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஆனால் அந்த அழைப்பு என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று. இந்த அழைப்பு எல்லாருக்கும் பொருந்தும். தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு நீங்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் வாயின் வார்த்தைகளும் செயல்களும் மற்றவர்களை மகிழ்விக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அதற்கு பரிசை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களை மகிழ பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மற்றவர்களை கொண்டு ஒரு நாள் உங்களை மகிழ்விக்கும் பொழுதுதான் ஆண்டவர் செய்கின்றதை பார்ப்பீர்கள். நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்களோ அதே காரியத்தை உங்களுக்கு பரிசாக கொடுத்து உங்களை தேவனாகிய கர்த்தர் மகிழ பண்ணுவார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளிலும் நம்மிடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அழைப்பு. ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர். கண்ணீரில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்திலானாலும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலானாலும் சரி, உங்களுடைய ஊழியத்தினாலும் சரி, கலங்கி நிற்கிறவர்களுக்கு ஆதரவாக உங்கள் கரத்தை நீட்டுங்கள். அன்பான வார்த்தைகள் அவர்களை ஆற்றி தேற்றட்டும். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கின்றார். துக்கப்படுகிறவர்களை அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுக்கும்படிக்கு அழுகிறவர்களுடனே நீங்கள் அழும் பொழுது, அந்தவர்கள் சந்தோஷப்படும் பொழுது நீங்களும் சந்தோஷப்பட முடியும். யோசேப்பு தன் சகோதரர்கள் கதறின நேரத்தில் அவன் சொன்னான், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு பட்சமாக பேசின அந்த காரியம் பயந்தவர்கள், வேதனையில் இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அதற்காகவே அழைக்கின்றார். அன்றைக்கு ஆபிரகாம் தன் சகோதரன் மகனையும் கூட்டிக் கொண்டு வந்த பொழுது அவன் இருதயம் மகிழ்ந்திருக்கும். அவனுடைய இருதயம் எனக்கு யாருமே இல்லை என்று நினைத்தினானால், எனக்கு ஆபிரகாம் இருக்கிறார், சாராள் இருக்கிறார்கள், எனக்கு ஒரு தாய் தகப்பனாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு ஆபிரகாமும் சாராளும் ஆதரவு கரத்தை நீட்டின பொழுது லோத் உயர்த்தப்பட்டான். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு செய்ததின் நிமித்தம், ஆபிரகாம் சாராளும் செய்ததின் நிமித்தம் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார், அவர்களை மகிழ்விக்க சித்தம் கொண்டார். இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களை மகிழ்வித்தார், கர்த்தர் உங்களை மகிழ்விப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை மகிழ்விப்பார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் ஈசாக்கை கட்டளையிட்ட பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ மற்றவர்களை மகிழ்விக்கும்படிக்கு உன் வாயின் வார்த்தைகளும் செயல்களும் இருக்கும் என்றால் நான் உன்னை மகிழ்விப்பேன். மற்றவர்கள் மூலமாக நான் உன்னை மகிழ்வித்து மகிமையான காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகின்ற தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்.
நீ மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கட்டளையிட்டபடியினால் உனக்கு நான் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உனக்கு கட்டளையிடுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தீர்க்கமாக உங்களோடு கூட பேசுகின்றார். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். மலைகளெல்லாம் உந்தன் வழிகளாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகளெல்லாம் உந்தன் வழிகளாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று, நீ அநேக வேளைகளில் என்னை ஆண்டவர் அழைத்ததின் நோக்கம் என்ன என்று நீ கேட்கலாம். உனக்குள்ளாகவே நீ அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கலாம். நாம் கண்ணீரில் கடந்து போனாலும் கண்ணீரில் உள்ள பிள்ளைகளை, கண்ணீரில் உள்ள மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதும் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு நீ மற்றவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களை மகிழ்விப்பாய் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை மகிழ பண்ணுவார். தேவனாகிய கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்து உன்னை மகிழ பண்ணுவார். உன் வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடிய மகிமையான காரியத்தை பார். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்தோம். நாங்கள் அப்படியே செயல்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்தருளுவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நீதியின் பாதையிலே நடத்தி அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து மகிமையான காரியத்தை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.